இங்க ஒரு குட்டி பையன் வீட்டுக்கே தெரியாம ஆசையா ஒரு பூனைய வளர்த்துட்டு இருக்கான். அந்த பூனை இவன் இல்லாத சமயம் பார்த்து இவனை தேடி வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்த பூனை கிச்சன்ல பால் இருக்கிறத பார்த்து அந்த பாலை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அதை தட்டி விட்டு போயிருது. இந்த பூனைய பார்த்தா இந்த வீட்டுல இருக்கிற லேடிக்கு கோவமா வருது. இந்த பூனை இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு இந்த லேடியும் ஒரு துணியை எடுத்துட்டு அந்த பூனையை பிடிக்கலான்னு போவாங்க. இதனா பார்த்த இந்த பூனை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுது. அந்த பூனையை பிடிக்கிறதுக்காகவே ஒரு டிராப்பை செட் பண்றாங்க. ஒரு மீன் துண்டனா வறுத்து அது மேல நிறைய சாதத்தனா போட்டு அதை வீட்டுக்கு வெளியே வைக்கும் போது அந்த பூனையை அதை சாப்பிடுறப்ப அதை அப்படியே அலைக்கா தூக்கிடுறாங்க. அதை ஒரு பைக்குள்ள போட்டு அதை இறுக்கமா கட்டி வச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தர்கிட்ட அந்த பைய கொடுத்துடுறாங்க. அவரும் அந்த பைய கார்ல கொண்டு போறாரு. அந்த கார்ல கொண்டு போனவரு யாருமே இல்லாத இடமா பார்த்து காரை நிப்பாட்டி அந்த பூனையை அந்த இடத்துலயே விட்டுறாரு. இதுனா தெரியாத அந்த குட்டி பையனும் அந்த பூனைக்காக ஜன்னல் ஓரமாவே காத்து இருக்கிறான். ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பூனை வராதனால இந்த பையனுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுது. அடுத்த நாள் காலையில வீடு முழுக்க சுத்தி அந்த பூனையை தேட ஆரம்பிக்கிறான். அந்த பூனை வருமேனு அதுக்கு பிடிச்ச சாப்பாடனா வச்சு பார்க்கறான். ஆனா அந்த பூனை வரவே இல்லை. அதனாலேயே இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா போய் டெய்லியுமே ஜன்னல் ஓரமா அந்த பூனைக்காக காத்து இருக்கிறான். ஒரு நாள் இவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு காலை கீழே ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்க்கும் போது இவன் வளர்த்த அந்த பூனைக்குட்டி இவனை தேடி வந்திருக்கு. அந்த பூனையவும் இவன் ரொம்ப பாசமா பாத்துக்கிறான். உங்களுக்கு இது மாதிரி பூனையை பிடிக்கும்னா கமெண்ட்ல கேட்டோட எமோஜி போட்டு போங்க.